அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தம் கட்சியின் அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகளை மன்னித்ததை தொடர்ந்து அந்த 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக தகுதி நீக்க நடவடிக்கைகளை தொடர வேண்டாம் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் தீர்மானித்தார். இதன் மூலம் ஜனநாயக கோட்பாடுகளை அவர் பின்பற்றியுள்ளார். தங்களது கட்சியின் கொறடா உத்தரவுக்கு மாறாக இந்த எம்எல்ஏக்கள் மே 13ஆம் தேதியன்று நடைபெற்ற நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரித்திருந்தனர். தனது முடிவு தனது நடுநிலைமையை நிரூபிக்கும் என்று மே 24ஆம் தேதியன்று தான் அளித்திருந்த உறுதிமொழிக்கேற்ப திரு ஜேசிடி பிரபாகர் நடந்து கொண்டுள்ளார். உண்மையில் அதிமுகவைச் சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் கட்சியின் உத்தரவை மீறி புதிய ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டனர். ஆனால் அவர்களில் 2 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 4 பேர் பின்னர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் தம் கட்சியின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் கொறடா உத்தரவை மீறியதை தான் மன்னித்து விட்டதாக திரு பழனிசாமியிடமிருந்து கடிதங்கள் வந்ததை தொடர்ந்து 21 எம்எல்ஏக்கள் குறித்து தனது முடிவை அறிவித்தார் பேரவைத் தலைவர். அதிகாரப்பூர்வ கட்சியும் அதிருப்தியாளர்களும் மே 27ஆம் தேதியன்று ஒரு சமரசத்தை எட்டினர். இதையடுத்து 10வது அட்டவணைப்படியும் தமிழ்நாடு சட்டமன்ற தகுதி நீக்க விதிகளின்படியும் வாக்கெடுப்பு நடந்த தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் அதிருப்தியாளர்களின் நடவடிக்கைகளை மன்னிக்க அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முடிவெடுத்தார். திரு ஜேசிடி பிரபாகர் ஒரு சர்ச்சையற்ற அரசியல்வாதி என்ற வரலாற்றை கொண்டிருந்த போதிலும் திரு பழனிசாமியும் அவரது சகாக்களும் தாவேகாவின் அரசியல் எதிரிகள் என்பதால் அவர் நியாயமாக நடந்து கொள்வாரா என்று பலர் ஆச்சரியப்பட்டனர். மேலும் சட்டமன்ற பேரவைத் தலைவர்கள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் துரதிருஷ்டவசமான போக்கிலிருந்து தமிழ்நாடு முற்றிலும் விடுபடவில்லை. 1985 முதல் 1989 வரை பேரவைத் தலைவராக பணியாற்றிய PH பாண்டியன் அவையின் தலைமை அதிகாரிக்கு வானளாவிய அதிகாரங்கள் இருப்பதாக கூட கூறியிருந்தார். கட்சி தாவல் விவகாரத்தை கையாளும் அரசியலமைப்பின் 10வது அட்டவணையில் பொதிந்துள்ள தன்னிச்சையான அதிகாரங்கள் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பேரவைத் தலைவர்களால் தவறான காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. 21 அதிருப்தியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட்டதன் மூலம் திரு ஜேசிடி பிரபாகர் அரசியல் அமைப்பு நெறிமுறைகளை நிலைநிறுத்தியுள்ளார். இருப்பினும் மற்ற 4 பேரின் ராஜினாமாவை ஏற்கும் முன்பாகவே அவர்களுக்கு எதிராக அவர் தகுதி நீக்க நடவடிக்கைகளை தொடங்கி இருக்க வேண்டும். சட்டமன்ற செயலகம் அந்த 4 தொகுதிகளிலும் காலியிடங்கள் ஏற்பட்டுள்ளதாக முறையாக அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். திரு பழனிசாமியின் கடிதத்தில் 21 எம்எல்ஏக்களின் பெயர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்ததை திரு ஜேசிடி பிரபாகர் சரியாக பின்பற்றி மற்ற 4 பேருக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர தீர்மானித்தார். ஆனால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மீண்டும் தேர்தலை சந்தித்து அமைச்சர்களாவதற்கு மட்டுமே விதிகளின்படி தடை உள்ளது. ஆகவே இந்த 4 பேர் மீதான நடவடிக்கையானது வெறும் விதிப்படியான நடவடிக்கையாக மட்டுமே இருக்கும். திரு ஜேசிடி பிரபாகரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் வேளையில் தகுதி நீக்கம் கோரும் மனுக்களை கையாள்வதில் அவர் இதுவரை நியாயத்தன்மையை வெளிப்படுத்தி இருப்பது ஒரு ஆரோக்கியமான அறிகுறியாகும்.